ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அருந்ததியர் குடியிருப்பு பகுதியில் 25 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் இல்லை என கூறி காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அழகிய நம்பி வழங்க கேட்கலாம். வணக்கம் அழகிய நம்பி, அங்கு கடையம் ஊராட்சிக்குட்பட்ட எந்தெந்த கிராமங்கள், எந்தெந்த பகுதிகளில் இப்படி 25 நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது? அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள், பெண்கள் சொல்லும் கருத்துக்கள், கோரிக்கைகள் என்ன? வணக்கம் கனகதாரா. தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தெற்கு கடையம் ஊராட்சி பகுதியில் குடியிருப்பு பகுதி உள்ளது. இதில் சுமார் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனியாக குடிநீர் இணைப்பு உள்ள நிலையில் கடந்த 20-25 நாட்களுக்கும் மேலாக வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி இன்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அந்த பகுதி பெண்கள், குழந்தைகள் ஆகியோர் காலிப்படங்களுடன் முற்றுகையிட்டனர். இது குறித்து பல நாட்களாக ஊராட்சி செயலர் மற்றும் ஊராட்சி தலைவரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கடையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு இன்று புகார் அளிக்க வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்த நேரத்தில் அங்கு பணியாளர்கள் யாரும் இல்லை, மேலாளர் இருந்தார். அவரிடம் இந்த தண்ணீர் விநியோகம் இல்லை என்பதை குறித்து புகார் அளித்தனர். அவர் இது குறித்து விசாரித்ததில் அந்த பகுதிக்கு வரக்கூடிய தண்ணீர் விநியோகம் செய்யக்கூடிய மோட்டார் பழுதாகி இருப்பதாகவும், பழுது பார்க்கப்பட்டு மேலும் அந்த பகுதிக்கு வரக்கூடிய குடிநீர் குழாயானது அமைக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலானதால் பழுதாகி அடைப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த அடைப்புகளை கண்டறியும் பணி நடைபெற்று வருவதாகவும், இன்று அல்லது நாளை பணிகள் திங்கமை குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று அவர்களிடம் கூறினார். இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு காலதாமதம் ஆகி வருவதால் அணைகள் ராமநதி, கடனாநதி உள்ளிட்ட அணைகளில் நீர் முற்றிலுமாக இல்லாத நிலை உள்ளது. இங்கு பெரும்பாலும் கடனாநதி மற்றும் உரை கிணறுகள் அமைத்து அதன் மூலம் அதிலிருந்து கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுமார் 28 ஊராட்சிகளுக்கு குடிநீர் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றிலும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாகவும் தாமிரபரணி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தாமிரபரணி ஆற்றிலும் தற்போது நீரின் அளவு மிகவும் குறைந்துள்ளதால் தாமிரபரணியில் இருந்து வரும் குடிநீரானது மிகவும் கலங்களாகவும் சுகாதாரமற்ற முறையிலும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அணைகளில் நீர் இல்லாததால் ஆற்றின் நீர்வரத்து குறைந்து உரை கிணறுகளில் தண்ணீர் இல்லாததால் முறை வைத்து, அதாவது 2 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் நிலையே உள்ளது. தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்தால் ஒழிய இந்த குடிநீர் தட்டுப்பாடு குறைவதற்கு வழி இல்லை. இதே நிலை நீடித்தால் மேலும் குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக ஏற்படும் அபாயம் உள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அழகிய நம்பி. நேத்து பாருங்க, நாங்க நேத்து மூடி நாசம் போறோம் அப்படிங்க. இன்னைக்கு மாட்டிட்டு 3 மணிக்கு